ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஃப்ரெஷ்ஷான அலோவேரா வச்சு நம்ம எப்படி ஜெல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எடுத்து மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துகிட்டு சென்டரில் இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துப்போம். இந்த ஜெல்லை 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாஷ் பண்ணலைன்னா நமக்கு இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். வாஷ் பண்ணிட்டு கிரைண்ட் பண்ணிட்டு அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு செல்ஃப் லைஃப் வரும். இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துப்போம். கிளிசரின் அண்ட் ஜாந்தம் கம் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். கிளிசரினில் மட்டும்தான் ஜாந்தம் கம் மிக்ஸ் பண்ண முடியும். நம்ம ஜாந்தம் கம் யூஸ் பண்ணாமல் நம்ம ஜெல் செய்ய முடியாது. அதனால் அந்த பவுடர் நல்லா கரையிற மாதிரி கிளிசரினில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அலோவேரா ஜூஸ் மெஷர் பண்ணி எடுத்துப்போம். இதில் நம்ம கிளிசரின் அண்ட் ஜாந்தம் கம் மிக்ஸை ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் 15 to 30 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா இது நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் மினி பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணோம்னா தான் ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணுற இது இல்லாமல் நம்ம வெளியே வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது போர் பண்ணுற கண்டெய்னர்ஸை ஐபிஏ ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஜெல்லை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் அது நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும் போதே தெரியும் நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் திக்காக நல்லா ஜெல் இன்னும் திக்காக வேணும்னா ஜாந்தம் கம் அது ஜாந்தம் கம்மோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டிங் டிங் டெடிங் பண்ணிவிடுங்க.